டிபி அதாவது காசநோய்க்கு பயன்படுத்துற எதம்பியூட்டால் ஹைட்ரோகுளோரைடுன்னு ஒரு மருந்து. ஆமா, அந்த மருந்து. இது சீனால இருந்தும் தாய்லாந்துல இருந்தும் இறக்குமதி பண்றதுக்கு இந்தியா கொட்டுதல் எதிர்ப்பு விசாரணை அதாவது ஆன்டி டம்பிங் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மருந்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தம்பியூட்டல் ஹைட்ரோகுளோரைடு வந்து டிபிக்கு எதிராக கொடுக்கிற முதல் நிலை மருந்துகள்ல ஒன்னு. இது ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு மருந்து. குறிப்பா டிபியை உண்டாக்குற மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற கிருமிக்கு எதிராக வேலை செய்யும். நுரையீரல் டிபி, உடம்புல மத்த இடத்துல வர்ற டிபி ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி அந்த கிருமியை கொல்லுது, என்ன பண்ணுது? சிம்பிளா சொன்னா இந்த மருந்து அந்த டிபி கிருமியோட செல் சுவர், அதாவது அதோட பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க விடாம தடுக்கும். குறிப்பா அராபினோகேலக்டின்னு ஒரு முக்கியமான பொருளை அந்த கிருமி உற்பத்தி பண்றதை இது தடுக்கும். இதனால கிருமியோட அமைப்பு பலவீனமாகி அது செத்துரும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? இந்த மருந்தை மட்டும் தனியா கொடுத்தா அந்த டிபி கிருமி இதுக்கு எதிரா ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தியை சுலபமா வளர்த்துக்கும். அதனால எப்பவுமே மத்த டிபி மருந்துகளோட சேர்த்து தான் இதை கொடுப்பாங்க. அப்போதான் சிகிச்சை முழுசா பலன் தரும். ஓ, அப்போ அந்த விசாரணை எதுக்கு? இப்போ இந்த மருந்த வெளிநாடுகள்ல இருந்து ரொம்ப கம்மியான விலைக்கு இங்க இறக்குமதி பண்றதால டம்பிங், நம்ம உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறதா சொல்லி இந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுது.